தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி வாட்டர் கனெக்ஷன் தனித்தனியா கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்க ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க எந்த விதமான புரோக்கர் கமிஷனை யாருக்குமே கொடுக்க தேவையில்ல. நீங்க 2 பிளாட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ரேட்ல இருந்து நெகோஷியபிளும் பண்ணி தருவாங்க. நீங்க எங்க இருந்து வீடியோ பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதவரம் தான் வந்திருக்கோம் மக்களே. மாதவரத்துல ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ எனக்கு பக்கத்திலேயே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க கேட்டு. அப்படியே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸோ வீடுங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த வீடுங்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்க எந்த விதமான புரோக்கர் கமிஷனை யாருக்குமே கொடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டா ஓனர் கிட்டே உட்காந்து பேசி இவங்க கொடுக்குற ரேட்ல இருந்து நெகோஷியபிளும் பண்ணி தருவாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஓனர் கிட்டே பேசலாம். எந்த வித புரோக்கர் கமிஷனும் இல்லாம வாங்குறது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இடத்துல நான் பண்ணதில்லை. 1-2 வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனா நிறைய பண்ணதில்லை. இந்த இடத்துல என் மெயினா சொல்றேன்னா ஸ்ட்ரெயிட்டா ஓனர் மூலியமா பேசி தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு கேட்டீங்கனாலே அதிர்ச்சி ஆவீங்க. அந்த அளவுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற அப்படியே பேசிட்டே ஒன்னொன்னா சொல்றேன் வாங்க. விக்டோரியா ஃபவுண்டேஷன் வந்து 27 பிளாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி 40% தாங்க இருக்குதான். அப்போ வந்து நம்மள வீடியோ பண்ண கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க மாதவரம் ஜங்ஷன்ல இருந்து வரலாம், ஸோ ரெட் ஹில்ஸ்ல இருந்து வரலாம். ரெண்டுத்துக்கும் நடுப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மக்களே. அம்யூனிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க 30 அடி. ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெயின் அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா நாட்டுக்கும் வந்து தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி வாட்டர் கனெக்ஷன் தனித்தனியா கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த பிளாட்டுக்கு மெயின் பாத்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 10-15 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மெட்ரோ கனெக்ஷன் வேற பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள்ல மெட்ரோ கனெக்ஷன் எல்லாமே வந்துடும். மெட்ரோ கனெக்ஷன் வந்துச்சுனாலே நீங்க சிட்டிக்குள்ள ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லா வசதியும் இதுக்குள்ள வந்துடும் மெட்ரோலயே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ் இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஜெயின் காலேஜ் இருக்குது. ஸோ என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா பிவிஆர் மால் இருக்குது. அதுக்கும் மேல சென்னையிலே பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ரெட் ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ பஜார்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே பஜார் வந்துடும். பைபாஸ் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா மீஞ்சூர் பண்டலூர் பைபாஸ் வந்து இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே ரிங் ரோடு வந்துடும். நீங்க அதையும் டிராவல் பண்ணலாம். இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் டு ரெட் ஹில்ஸ் பைபாஸ் வந்து இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணாலே வந்துடும். ரெண்டுத்துக்கும் நடுப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்குது. இந்த இடத்துக்கு ஆக்சஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனால மெயின் ரோடு வந்துடும். அனுமந்தம் ஜங்ஷன்லாம் வந்துடும். அந்த இடத்துல வந்து பஸ் ஆட்டோ எல்லாமே ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கோயம்பேடுல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பஸ் வசதியும் இருக்குது. இங்க இப்படிப்பட்ட அப்ரூவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா CMD அண்டரா அப்ரூவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெறும் டவுன் பேமெண்ட் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே போதும் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமா வாங்க முடியும். ஸோ இவங்க வந்து 80 to 90% வரைக்கும் லோன் இவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்க அதுக்கு எலிஜிபிள் பர்சனா இருந்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து 80 to 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த இடத்துல பார் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 2200 ரூபாய் மட்டும் தாங்க தராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா எந்த விதமான புரோக்கர் கமிஷனும் கொடுக்க வேணாம். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஓனரே மீட் பண்ணி பேசி பிரைஸ் நெகோஷியபிளும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த விக்டோரியா ஃபவுண்டேஷன்ல நீங்க ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பிளாட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும் உங்க ஃபேமிலியோட அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட் எது அப்படின்றத புக் பண்ணி வீடு கட்டுங்க.